என் மகன் மரித்து போனான், திரும்ப வந்திருக்கிறான். என் மகன் தொலைஞ்சு போனா, இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். தகப்பனுடைய நம்பிக்கை எல்லாரும் நினைச்சிட்டாங்க, போயிட்டான், அந்த பையன் இனி எங்க வரப்போறான், அவன்லாம் வரமாட்டான். அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், என் பிள்ளை என்றைக்காவது ஒரு நாள் என்னிடத்துல வருவான். தினந்தோறும் எட்டி பார்க்கும் போது எல்லாரும் சிரிச்சாங்க, ஆனா அப்பா மனசுல மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. My son will return to me. என் மகன் என்னிடத்துல திரும்பி வந்தான். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, அப்பா என்னோட நீங்க பேசுங்க சுவாமி, என்னோட கர்த்தர் நீங்க இடைப்படுங்க, வார்த்தை கேட்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம்னு சொல்லி தயவாய் கண்களை மூடி இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளால் நிரப்புகிற அன்பு தெய்வமே, நம்ம மகிழ்ச்சியான உயிர் தெழுந்த காலை வேளையிலே உமை ஆராதிக்க, உமை ஸ்தோத்தரிக்க, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் பாராட்டி நம்முடைய மேன்மையான கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே எங்களோடு கர்த்தனீர் ஆண்டவர் இடைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தை கொடுத்தீரே, புதிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களோடு கர்த்தனீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையினால மறைத்துக் கொள்ளுங்க, உங்க சத்தத்தை கேட்க கர்த்தர்களுக்கு இருதயத்தில் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அநேகர் உணர்வில்லாமல் இருக்கிறதை கர்த்தர் நீங்க பார்க்கிறீங்க. ஆண்டவரே மனுஷனுடைய பேச்சினாலோ மனுஷனுடைய வார்த்தைகளினாலோ ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயங்களை மாற்ற முடியாது. ஆவியானவரே அப்பா, எல்லா கல்லான இருதயங்களை சதையாய் மாற்றுகிற தேவன், உணர்வில்லாத இருதயங்களை உணர்வுள்ளவதாய் மாற்றுகிற எங்கள் கர்த்தர், உடைய வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை, பயபக்தி உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்களோட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிரீஸ் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த தி அலெக்சாண்டர் கிரேட் மாசிடோனியாவை தலைநகரமாய் கொண்டு கிரேக்க நாட்டை அரசாட்சி செய்து கொண்டிருந்த அலெக்சாண்டரை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல ரொம்ப முக்கியமானது, அலெக்சாண்டர் ஏறக்குறைய இந்த உலகத்துல முக்கால்வாசி இடங்களை தனக்கென்று சொந்தப்படுத்தி கொண்ட, எல்லா இடத்துக்கும் போர் செய்து போய் வெற்றி கொண்டு அந்த இடங்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு ஒரு மகா பெரிய பேரரசர், தி கிரேட் எம்பரர் அலெக்சாண்டர். அப்போ ஒரு முறை அலெக்சாண்டர் ஆசியா கண்டத்துக்கு நேராக நம்ம வாழ்கிற இந்த ஏசியன் கான்டினென்ட்ல போய் சண்டை போடணும் என்று புறப்பட்ட பொழுது, அவங்க வாழ்ற கிரீஸ்ல இருந்து நம்மளுடைய தேசங்கள் ரொம்ப தூரம். எனவே தன்னுடைய தளபதி அவரை பார்த்து ஜெனரலை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய எல்லா சோல்ஜர்ஸும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர்றதற்கு புறப்பட்டுட்டாங்க, அவர்களை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். நான் வர எவ்வளவு நாள் ஆகும் என்று எனக்கு தெரியாது, எத்தனை காலம் ஆகும் என்று எனக்கு தெரியாது. என்னோடு கூட இருக்கிற என்னுடைய போர் வீரர்களும் தங்களுடைய குடும்பங்களை தங்களுடைய காரியங்களை விட்டு வரணும். ரிட்டர்ன் எப்போ வர போறோம்னு தெரியல. அவங்க குடும்பங்கள் அவங்களை சார்ந்து இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான காரியத்தை எல்லாம் ஒவ்வொரு போர் சேவகரும் சோல்ஜரும் செஞ்சுட்டு தான் வரணும். அதனால அவர்களுக்கு தேவையான பணங்களை எல்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொன்னாராம். அவருடைய தளபதி பெரிடிக்கா அவரை பார்த்து சொன்னாரு, ஓகே அலெக்சாண்டர் கிங், நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன், ஆனா எல்லாவற்றையும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோமே, எவ்வளவு கொடுக்க முடியும் என்று கேட்டாராம். அவர் சொன்னாராம், இருக்கிற பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போதாததற்கு நம்மளுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமான, நம்முடைய பேலஸ்க்கு சொந்தமான எங்கெல்லாம் பெரிய பெரிய இடங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு பிரிச்சு கொடு, என்னுடைய எஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரிச்சு கொடு, என்னுடைய மாளிகை எல்லாம் அவங்களுக்கு பிரிச்சு கொடு, எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடு என்று சொன்னாராம். தளபதி வந்து கேட்டாராம், ஓகே ராஜா, ஓகே கிங், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டாராம். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு? அப்போ அலெக்சாண்டர் சொன்னாரா, ஐ ஹாவ் ஹோப், ஐ ஹாவ் ஹோப், எனக்கு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு, நீ எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடு.
இதை கேட்ட தளபதி உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாரா, ராஜா உங்களோட கூட எல்லா யுத்தங்கள்ல நான் வரேன், எல்லா காரியங்களும் நாங்க கூட சேர்ந்து இருக்கிறோம், உங்களுடைய எல்லா வீழ்ச்சியா இருந்தாலும் எழுச்சியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் போர்க்களமா இருந்தாலும் எல்லாவற்றிலும் நான் கூட இருக்கிறேன், எனவே உங்க நம்பிக்கையிலும் நான் கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த தளபதிக்கு ஒதுக்குன அந்த எஸ்டேட், அந்த பெரிய நிலங்களை அவர் வேண்டான்னு சொல்லிட்டாராம். அது போல அலெக்சாண்டர் கூட இருந்த நிறைய சோல்ஜர்ஸ், ராஜா எங்களுக்கு நீங்க இதெல்லாம் தர வேண்டாம், உங்களுடைய பொக்கிஷத்தெல்லாம் தர வேண்டாம், உங்க கூட நாங்க வரோம்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு ஹோப், நம்பிக்கை. ஹோப், நம்பிக்கை. இன்றைக்கு தேசத்துல எங்க பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்று சொல்லி முடிவெடுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. நல்லவர்களை போல இருக்கிறாங்க, ஆனால் துரோகிகள். முகத்துக்கு நேரம் நல்லா பேசுறாங்க, பின்னாடி நம்மளை பற்றி கேவலமா சொல்றாங்க. முன்னாடி எல்லாவற்றையும் நல்ல தலை ஆட்டி எல்லாம் ஓகே ஓகே சொல்றாங்க, பின்னாடி போய் நிறைய சேருதில்லை. அது ஒரு பக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தேசத்துல எங்க பார்த்தாலும் அழிவுகள். போன வாரங்களில் எல்லாம் லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியாவில் பார்த்தா காட்டு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கொத்து கொத்தாய் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலிவுட்டின் ஹப் என்று சொல்லப்படுகிற கலிபோர்னியாவில் எல்லாம் தீக்கிரையாக்கி விட்டது. பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டார்ஸோட வீடுகள் எல்லாம் எரிஞ்சு நாசமாய் போய்விட்டது. அப்பேற்பட்ட நேரத்திலே ஜனங்கள் திகைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எங்க நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துட்டோம், எங்களுக்கு இருந்த பெரிய பெரிய மாளிகைகளை இழந்துட்டோம், எங்களுடைய ஹாலிவுட்ல நாங்க சம்பாதிச்ச பல பணங்களை நாங்க இழந்துட்டோம், பல காரியங்களை நாங்க இழந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இயேசு மட்டும் இருக்கிறார் என்று சொல்லி தெருக்களில வந்து முழங்கால் படியிட்டு தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தா இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஒரு பெற்றோர் பிள்ளைகளை நம்பி அனுப்பி அவர்களை அப்படியே திரும்பி வருவார்கள் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. 4 வயசு குழந்தை, 4 மாசம் குழந்தை, 14 வயசு பிள்ளை, 20 வயசு பிள்ளை, வயதான பாட்டி என்று சொல்லி பெண்களுக்கு எங்கேயும் எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. போன ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி சென்னையில் இருக்கிற நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி, வேர்ல்டு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே படிக்கிற ஒரு பிள்ளை யாரோ ஒரு மனுஷரால் கற்பழிக்கப்பட்டு, தன்னுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்டு முன்னாடியே கற்பழிக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஒரு 2 வீக்ஸாக நீங்கள் நியூஸ்லலாம் அது பெரிய ஒரு பேசும் பொருளாக நம்முடைய தமிழ்நாடு ஃபுல்லாக அது விளங்குச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜனங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை. அவங்க பெற்றோர், ஏழை பெற்றோர், கிராமத்துலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் நல்ல எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, நல்ல பாதுகாப்பாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு அநேகர் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க, நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம், ஆக்சிடென்ட் ஆச்சு. இன்றைக்கி ஐயா சொன்னாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி இதே சண்டே 34 வயசு ஒரு அம்மா சின்ன குழியில் விழுந்து எழுதுறதுக்கு மறிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கு தேசத்தில் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சாவு யாருக்கு எப்போ வரும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமுமே இல்லை. நம்முடைய திருச்சபை குடும்பங்களிலும் அநேக மரணங்கள், எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் ஜனங்களுக்குள்ள இன்றைக்கு நம்பிக்கை இல்லை. விசேஷமாய் வாலிபர்களை எடுத்துக்கொண்டா அவங்களுடைய வாழ்க்கை குறித்து தானே எந்த நம்பிக்கை இல்லை. உங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போறீங்க, எதிர்காலத்தில் என்ன பண்ண போறீங்க, நம்பிக்கை இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன செய்ய போறீங்க, நம்பிக்கை இல்லை. போன வாரத்தில் ஒரு அழகான இளைஞன் இடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, அவங்க உழைச்சி தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த தம்பிக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், சிஸ்டர் எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல, ஒரே சூசைடல் தாட்ஸா எனக்கு வருது, எனக்கு எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்களா எனக்கு வந்துகிட்டு இருக்கு, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. என்னப்பா காரணம்னு கேட்டா, எனக்கு நல்ல வேலை இல்லை, நான் படித்த மாதிரி எனக்கு எதுவும் எனக்கு கிடைக்கல, எனக்கு நிறைய காரியங்கள் எனக்கு எல்லாமே ஆப்போசிட்டாவே நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்கல. இன்றைக்கு நம்பிக்கை இல்லாததுனாலே பிசாசு அநேக இருதயங்களுக்குள்ள நுழைந்து இன்றைக்கு தற்கொலையின் ஆவியை ஈஸியாக கொடுத்துட்டு இருக்கிறான். நீ வாழ்ந்து என்ன பண்ண போற, நீ உழைச்சி என்ன பண்ண போற, நீ இவ்வளோ பண்ணி உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ இவ்வளோ நீ நம்பிக்கையா இருந்து உனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்றைக்கு உங்கள் நம்பிக்கையை பிசாசு இழக்கிறானோ
தற்கொலைக்கு நேராக அநேகரை அவன் தூண்டிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பஸ் வேகமா போகுது. ஒரு வயசா உள்ள இருக்கிற கேமரால அதை காட்டுறாங்க. ஒரு வயசான பாட்டி, கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு, ஒரு அம்மா, அவங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப அப்படியே அன்கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்காங்க. அப்படி செய்யறாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி திரும்புறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. அவங்களால அந்த இடத்துல ஒரு சகஜமா உட்காரவே முடியல. திடீர்னு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அந்த பஸ். திடீர்னு அந்த ஓடுற பஸ்ல டக்குன்னு எழுந்து ஓடி போய் கீழே குதிச்சுட்டாங்க. அந்த படியில இருந்து கீழே குதிச்சு அந்த அம்மா மறைச்சு போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல, சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க அம்மா ஓடி போய் மறைச்சு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. இந்த போராட்டத்தில் என்னால் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை இல்லை. இந்த வாழ்க்கையை என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. இந்த காரியத்தை நான் எப்படியாவது மேற்கொண்டு வெளியே வந்துருவேன் என்கிற நம்பிக்கை இல்லாததுனால தான் இன்றைக்கு அழிவுகள். நம்பிக்கை இல்லாததுனால தான் இன்றைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லை. நம்பிக்கை இல்லாததுனால தான் இன்றைக்கு அநேக தற்கொலைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நல்ல சிரிச்ச முகமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாதி பேர் 50% துக்க முகமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தான நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ப்ராமிஸ் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். இந்த மாசத்தின், இந்த பிப்ரவரி மாசத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். யாராகிலும் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இந்த 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த நாட்டில் வாழ்ந்தாலும், சொந்த இடத்துல அவர்கள் இருந்தாலும், அவர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை. அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம், ஒன்று எதிரிகளால் ஏற்பட்ட போராட்டம், எதிரிகளால் வந்த அச்சுறுத்தல், இன்னொரு காரியம் அவர்களுக்குள்ள ஒரு பாவத்தினால ஏற்பட்ட போராட்டங்கள், அல்லது தெய்வத்தை விட்டு தூரம் போனதினால வந்திருக்கிற பிரச்சனைகள். ஏதோ ஒரு காரியத்துல அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியத்துல அவங்க சிக்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த ஒரு காரியத்துல நீங்க மாட்டி இருக்கிறீங்க? தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இல்லை, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சபைக்கு போகணும், உட்காரணும், ஒரு 2 மணி நேரம் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அதோட இந்த பைபிளை தூக்கி செல்ஃப்ல வச்சிட்டோமா? நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா, ஆனா எல்லாரும் பார்த்தா ரொம்ப பிஸியா தான் இருக்கிறோம். யாரையும் டக்குன்னு கான்டாக்ட் பண்ண முடியறது இல்ல, யாரையும் போய் டக்குன்னு போய் பார்க்க முடிக்கிறது இல்ல. சொல்றாங்க, என் பிள்ளை காலையிலே எழுந்து வேலைக்கு போயாச்சு, பிள்ளை ஈவினிங் ரொம்ப லேட்டா வந்தாச்சு, படுத்தாச்சு, தூங்கியாச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. தெய்வத்துக்கு நேரத்தை கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவரை முக்கியப்படுத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லை. சோ அந்த காரணத்தினால தான் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் பினான்சியலா அல்லது நிறைய பண தேவைகளை அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மன போராட்டங்களில இன்னைக்கு அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு ஸ்லேவரி, ஏதோ ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களையும் என்னையும் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு, எழும்பி ஆண்டவருக்காக ஒளி வீச முடியாதபடிக்கு, எழும்பி நம்முடைய காரியங்களை ஜெயமாக நடத்தக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்களும் நானும் சிக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எருசலேம் நகரத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிப்பட்ட நிந்தையில, அப்படிப்பட்ட அவமானத்தில, அப்படிப்பட்ட ஒரு தேவையில, அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஆண்டவராகிய தேவன் சகரியா தீர்க்கதரிசில இடமாய் சொல்றாரு, நீ போய் என் ஜனங்களுக்கு சொல்லு, உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார், உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். ஹல்லேலூயா. உன் ராஜா உன்னிடத்துல வருவார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஸ்கேரிட்டி இருக்கவே இருக்காது, அந்த இடத்துல இல்லாம இருக்கவே இருக்காது.
இருக்காது, இயலாமை இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல தேவைக்கு வார்த்தையே இருக்காது, இல்லை என்கிற சொல்லே அங்க இருக்கவே இருக்காது. ராஜா வருவார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுகிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இன்னைக்கு ராஜா வருவதாய் சொல்லி இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசிகிட்ட ராஜா வரதா சொல்றாரு. அதே 12வது வசனத்தில் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே. சிறைகளே அப்படின்னா கைதிகளே. வேற என்ன சொல்லலாம்? சிறைகளே அப்படின்னா அடிமைகளே, கட்டப்பட்டவர்களே, உம்மான மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறவங்களே, சிரிக்க முடியாதவங்களே, எழும்பி பிரகாசிக்க முடியாதவங்களே, வாழ முடியாதவங்களே, எல்லாத்துக்கும் பேரு சிறை. அது ஏதோ ஒரு சிறை. ஆமே. உங்களை சந்தோஷமா வைக்காத எல்லாமே ஒரு சிறை தான். ஹல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு சிறையில மாட்டிருக்கிறீங்க. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த சிறைகள் எப்படிப்பட்ட சிறைகளா? நம்பிக்கையுடைய சிறைகள். ஹல்லேலூயா. நம்மள மாதிரி நான் இந்த வசனத்தை கொஞ்சம் நிறைய தியானிக்கும் பொழுது எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமைன்னு சொல்லிட்டாரு, நீ ஒரு சிறைன்னு சொல்லிட்டாரு, ஒரு கைதின்னு சொல்லிட்டாரு, நீ கட்டப்பட்டிருக்கிறன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கட்டப்பட்டு இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் நீ நம்பிக்கையுடைய சிறை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன போராட்டம், என்ன கஷ்டம், என்ன இருந்தாலும் ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவாரு, ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் செய்வாரு. ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நிச்சயமா இந்த நிலைமையை மாற்றுவாரு, என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு, என் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மாற்றுவாரு. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். உங்களுக்கும் எனக்கும் அரண் எது? அரண் என்றால் என்ன? ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் அரண். ஹல்லேலூயா. எல்லா பெரிய பெரிய சிட்டிஸை சுற்றி அந்த காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல ஒவ்வொரு நகரத்தை சுற்றிலும் ஒரு அரண் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு அரணான கோட்டை. எதற்கு அந்த அரணான கோட்டை? எதிரி உள்ள வந்துடக்கூடாது, தேவையில்லாத மனிதர்கள் உள்ள எந்த பக்கமும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காம்பவுண்ட் வால் போட்டுறோம்ல, நம்ம இருக்கிற இடங்களை சுற்றி ஒரு வேலியை அமைச்சிடுறோம்ல, நீங்க வேலை செய்யற உங்க தோட்டத்தை சுற்றிலும் ஒரு வேலியை அமைச்சிருக்கிறீங்களா, அது பேர் தான் அரண். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாடுகிற தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு அரண் எது? ஒரு பாதுகாப்புடைய இடம் எது? ஒரு பாதுகாப்பான ஸ்தலம் எது? ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஸ்தலம் எதுன்னு சொன்னால் அப்பாவுடைய சமூகம் மட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் மட்டுமே உங்களுக்கும் எனக்கும் அரண். ஹல்லேலூயா. அதனால தான் உங்ககிட்ட போராடுறோம். எந்த ஜெபம் வச்சாலும் வீட்டில் படுத்துறாதீங்க, என்ன டயர்டானாலும் வீட்டில் படுத்துறாதீங்க, ஓடி வந்துருங்க, ஓடி வந்துருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காத பஞ்சம் அல்ல, அல்லது அந்த இடத்துல தண்ணி கிடைக்காத பஞ்சம் வரப்போதில்ல, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா நமக்கு நல்ல திருச்சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சபையை பொறுத்தவரையில ஒரு மாசத்துல எப்படியும் வாரத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பிரேயர், ஏதோ ஒரு காரியம், நம்ம எல்லாரும் அப்படி எங்கேஜா இருக்கும்படியே தான் வருஷம் ஃபுல்லா இருக்குது. இப்பதான் ஜனவரி மாசம் கொண்டாடின மாதிரி இருந்தது, எப்பயோ பிப்ரவரி மாசம் வந்துருச்சு. ஒரு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல, முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்க இழக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும், நீங்க இழக்கிற ஒவ்வொரு சாய்ஸஸும், நீங்க ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்கை மிஸ் பண்றீங்க. நீங்க உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க நழுவ விடுறீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுக்கிற கர்த்தர் இங்க இப்படி நிக்கிறாரு, வாங்கறதுக்கு நான் வரணும்ல, வாங்கறதுக்கு நாங்க இருக்கணும்ல, என் கையை நான் நீட்டணும்ல. ஆசீர்வாதம் அவர் கொடுக்க வச்சுதான் இருக்கிறாரு. நீங்க வராம இருந்தா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்துதான ஒரு பயம் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்துதான ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். நான் எப்பவும் வரேன், ஏதோ ஒரு நாள் நான் வரல, அப்படி கிடையாது. எத்தனை நாள் வைத்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வர ஆசையா இருங்க. ஹல்லேலூயா. என் இருதயத்துல ஆசை இருந்துருச்சுன்னா, என் இருதயத்துல வாஞ்சை இருந்துச்சுன்னா என்னை எதுவுமே தடை பண்ணாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் நைட்டு 2 மணிக்கு தான் உனக்கு நான் கால் பண்ண முடியும்னு சொல்லிட்டாருப்பா, நீங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படிங்க தூங்குவீங்க? 12 மணிலேருந்து பார்ப்பீங்க,
என்ன டைம் 12:30? ஐயோ 1 மணி ஆச்சு, இன்னும் 1 மணி நேரமா? ஐயோ, நீங்கள் தூங்கவே மாட்டீங்க 12 மணிலேருந்து. அந்த 2 மணிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. எங்கள் டேடி அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது, அமெரிக்காவில் வந்து நமக்கு மார்னிங்னா அவங்களுக்கு நைட்டு, நமக்கு நைட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு காலையில். ஸோ எங்கள் டேடி எப்போ எங்களுக்கு ஃபோனில் பேச முடியும்னு சொன்னால் பகலில் தான் அவர் பேச முடியும். ஏன்னா ஈவினிங்லாம் அவங்களுக்கு மீட்டிங் இருக்கும். பகல்னா ஒரு நமக்கு நைட்டு 12 மணிக்கு இல்லை 1 மணிக்கு தான் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஃபோனும். அப்போலாம் எங்கள் வீட்டில் ஃபேக்ஸ் மிஷின் இருக்கும். ஃபேக்ஸ் வரும், அதில் லெட்டர் எழுதி அதில் அனுப்பிட்டு அந்த பேப்பரில் அது பிரிண்ட் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி அனுப்புவார். ஸோ நாங்கள் அப்படியே வீட்டில் யாருமே தூங்க மாட்டோம். 12 மணிலேருந்து உட்காந்துருப்போம். டேடி ஃபோன் வருதா, ஒழுங்காக டவர் இருக்கிற இடத்துல வெய், இங்கே பாரு அங்கே பாரு. யாருமே 4 பேருமே தூங்க மாட்டோம். எங்கள் மம்மியும் தூங்க மாட்டாங்க. டேடி ஃபோன் வரும், டேடி ஃபோன் வரும். ஆசை, அப்பா கிட்ட பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நைட்டு 12 மணியும் எங்களுக்கு ஒரு டைம் கிடையாது, விடிய காலம் 3 மணியும் ஒரு டைம் கிடையாது. ஹல்லேலூயா. தெய்வத்தை நேசிக்க பழகுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த சபைக்குள்ள வாங்க, இந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள வாங்க. நீங்க வந்து கர்த்தரை பிடிச்சுக்கொள்ளுங்க. அப்பொழுது அப்பா சொல்றாரு, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறது ஒரே ஒரு ஆசீர்வாதம், நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறது ஒரே ஒரு காரியம். ஆனா அப்பா சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மை. நீ கேட்டது, நீ கேட்காதது, நீ எதிர்பார்க்கிறது, நீ எதிர்பார்க்காதது எல்லாவற்றையும் ஏசப்பா இந்த மாசத்துல, இந்த பிப்ரவரி மாசத்துல செய்வேன்னு அப்பா சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், நம்பிக்கை என்ன ஃபர்ஸ்ட் என்னங்க? நம்பிக்கைன்னா என்ன? நம்ம பார்க்காத ஏதோ ஒண்ணு நமக்கு வரும்னு சொல்லி நம்ம நம்புறது. வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அல்லது ஏதோ ஒரு வாஞ்சிக்கிற ஒரு காரியம், அது கரெக்டாக இந்த மாதம் இந்த தேதியில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நான் விரும்புகிற இந்த காரியம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு எப்போ அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இப்போ யோசிச்சேன், ஆண்டவரே இந்த வேதத்தில் அப்படி நம்பிக்கையாக இருந்து இல்லாத ஒரு காரியம், முடியாத ஒரு காரியம், அதில் நம்பிக்கையாக இருந்து யாராச்சும் பெற்றுக்கிட்டாங்களா எனக்கு சொல்லுங்க, யாராச்சும் வாங்கிக்கிட்டாங்களா எனக்கு சொல்லுங்க. யாராவது நான் என் மக்களுக்கு சொல்லணும், எனக்கு அது தேவை, எனக்கு ஒரு ஆதாரம் வேணும், நான் நம்புறதுக்கு ஒரு ஆதாரம் எனக்கு வேணும்ல ஆண்டவரே, நீங்க காட்டுங்கன்னு சொல்லி நான் முழங்கால் படியிட்ட போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளைய குமாரனுடைய சம்பவம். அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சுக்கிட்டான், ஓடி போனா, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வேஸ்ட் பண்ணா, தேசத்துல பஞ்சம் வந்துச்சு, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அவன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட காசு இல்லைன்னு உடனே அவனை தூக்கி போட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ அவன் எப்படியாவது சாப்பிடணுமேனு சொல்லி ஒரு பன்றி மேய்க்கிறவன் கிட்ட போய் ஒரு வேலையை கேட்கிறான். அவன் தன்னுடைய பன்றிகளை மேய்க்கும்படி அவனை சொல்றான். அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கல. இவன் என்ன பண்றான், பன்றிகளுக்கு போடுற சாப்பாடையாவது எடுத்து நான் சாப்பிடலாமான்னு போய் சாப்பிட பார்க்கறான். அவனுடைய எஜமான் அதை பார்த்துட்டு, என்னடா பன்றிக்கு போடுற சாப்பாடெல்லாம் நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறான். அவன் ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன். இனி எங்க அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல. ஆனா எங்க வீட்டுக்கு நான் போறேன், எங்க வீட்டுல எங்க அப்பா கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. நான் போறேன் எங்க அப்பா கிட்ட, அவருடைய வேலைக்காரர்ல ஒருத்தராவது என்னை ஏத்துக்கிட்டோம். அவன் நினைச்சிட்டான், அட்லீஸ்ட் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், மாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, பன்றிகளுக்கு நடுவுல வாழ்ந்தவனுடைய ட்ரெஸ், அவன் மேல வர ஸ்மெல் எல்லாம் எப்படி இருக்கும்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் மனம் மாறி அப்பா கிட்ட வர அவன் புறப்படுறான். இந்த இளைய மகன் மனம் மாறுறது
மாறுறதுக்கு காரணம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த குமாரன் தன் இருதயத்தை மாற்றி மனம் திரும்புறதற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? சாப்பாடு இல்லை, தூங்க இடம் இல்லை, வீடு இல்லை, சுத்தி தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, பல காரணம் இருக்கு அவன் மாறுறதுக்கு. ஆனா நியாயமாய் ஒரு தகப்பன் என்ன செய்திருக்க வேண்டும்? நியாயமா ஒரு அப்பா என்ன செஞ்சிருக்க வேண்டும்? பேச்சை கேட்காம இவ்வளோ கிராமத்துக்கு முன்னாடி, இந்த பட்டணத்துக்கு முன்னாடி, இந்த வேலைக்காரங்களுக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு எல்லா சொத்தையும் பிரிச்சுக்கிட்டு ஓடி போனானே, என் கௌரவம் என்ன ஆகுறது? என் பேர் என்ன ஆகுறது? என் அந்தஸ்து என்ன ஆகுறது? என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன சொல்லுவாங்க சில கிராமத்தில், அவன் அவ்வளோதான் செத்து போயிட்டான், இனிமே அவன் எனக்கு பிள்ளையே கிடையாது, அவன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள், நிறைய நேசிச்ச நிறைய அப்பாமார்கள் அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், நம்மளுடைய சொசைட்டியில் இன்றைக்கு அநேக ஆணவ கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்காக? ஒரு வேற்று ஜாதியை சேர்ந்த ஒரு பிள்ளை, வேற்று ஜாதியை சேர்ந்த ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை திருமணம் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் நிறைய நடக்கும். அந்த பையனை கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கொலை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணை கூட கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஸ்டேட்டஸ் பிரச்சனை, பிரஸ்டீஜ் இஷ்யூ. 4 பேர் எங்களை என்ன பேசுவாங்க, 4 பேர் எங்களை என்ன சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வசனம் சொல்லுது. அவன் தன் ஆஸ்திகளை கொண்டு போய் வேசிகள் இடத்துல செலவு பண்ணான். ஹல்லேலூயா. அவன் கொண்டு போய் நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போட்டுக்கிட்டான், நல்லா சாப்பிட்டான், நிறைய வீடு வாங்கினான், வெளிநாட்டில் போய் நிறைய நிலம் வாங்கினான். அப்படியெல்லாம் கிடையாது. அவன் கொண்டு போனதை வேசிகள் இடத்துல அவன் அழிச்சான், வேஸ்ட் பண்ணிட்டான். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை, தகப்பனுக்கு எல்லா விதத்திலும் அவமானத்தை கொடுக்கிற வாழ்க்கையை தான் இந்த இளையகுமாரன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அப்பா மனசுல அவ்வளோ வேதனை இருக்கு, அப்பா மனசுல அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அப்பா மனசுல யாரை பார்த்தாலும் என்னங்க ஆச்சு, உங்க 2வது பையன் உங்களை விட்டுட்டு போயிட்டானாமே, உங்க 2வது பையன் உங்க ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டானாமே, என்னையா நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, நீங்க எவ்வளோ மரியாதையான ஆளு, இந்த பையன் அப்படி பண்ணிட்டான், நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இவன்லாம் அப்படி பண்ணுவான் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பையனா அப்படி பண்ணிட்டான், அவனா அப்படி பண்ணிட்டான். அவங்க அப்பாவை எவ்வளவு பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை நெருக்கம், இத்தனை கஷ்டம், இத்தனை போராட்டம், இத்தனை அவமானம், இத்தனை வேதனைகள் நடுவில் வசனம் சொல்லுகிறது, அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் வந்து நிற்பாராம் வெளியில. அப்படியே அந்த கேட்டையே பார்ப்பாராம். அந்த ஊர்ல இருக்க அந்த வழியவே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களாம். போற வரவங்களாம் அவங்கள பார்த்து சிரிப்பாங்களாம். என்னடா இந்த ஆளு டெய்லி எட்டி எட்டி பார்க்குறான், டெய்லி யாரங்க தேடுறீங்க, யாரை தேடுறீங்க பாஸ்? அவர் சொல்வார், யாரும் இல்லைப்பா, நீங்க போங்க போங்க. திருப்பி அடுத்த நாள் பார்த்தா திருப்பியும் அப்படியே வழி மேலே விழி வச்சு யாரையோ தேடிக்கிட்டே இருப்பாராம். திருப்பி 4 பேர் கேவலமாக கேட்பாங்க, யாரையா தேடிக்கிட்டு இருக்க? யாரும் இல்லைங்க, போங்க போங்க. திருப்பி திருப்பி 1 வாரம், 5 வாரம், 5 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், எத்தனை நாள் அந்த தகப்பன் காத்திருந்தானோ தெரியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க வாசித்த வசனத்துல தூரத்துல அவனை பார்த்து விட்டான். ஹல்லேலூயா. அவங்க அப்பா வழி மேல விழி வச்சு தேடிக்கிட்டே இருக்காருல்ல, தூரத்துல தான் பிள்ளை வர்றதை அவர் பார்த்துட்டாரு. வசனம் சொல்லுது, வேகமாய் ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கிற தேவஜனமே யோசிச்சு பாருங்க. பையன் நினைச்சிட்டு வரான், நான் போய் எங்க அப்பா கிட்ட என்ன கேட்கணும்? சாரி கேட்கணும். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லப்பா, உங்க வேலைக்காரில் ஒருத்தரை போல என்னை ஏத்துக்கோங்கப்பா சொல்லணும்னு பையன் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்பா பாப்பாரு நம்ம எப்படி சொல்றது, அப்பா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது, இதுவே அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு அவன் வரான். ஆனால் அந்த தகப்பன் தன்னுடைய மகன் பேசுவதற்கு கூட அவர் டைமே கொடுக்கல, அவன் வாயை திறக்கிறதுக்கு கூட அந்த அப்பா டைம் கொடுக்கல. அவர் வேகமா ஓடி போய் அவனை அப்படியே அணைச்சி முத்தமிட்டு அவனை கட்டி பிடிச்சி வேலைக்காரர்ல உடனே பார்த்து சொல்றாரு, ஏய் போங்கப்பா, நல்ல ட்ரெஸ் கொண்டு வந்து அவனுக்கு போடுங்க, ஏய் ஓடிப்போ. அவனுடைய கைக்கு என்ன செய்யும், என் பிள்ளை எவ்வளவு மோதிரம் போட்டிருப்பான், இவன் கையில ஒன்றும் மோதிரமே இல்லையே, நல்ல மோதிரத்தை அவனுக்கு போடு. என் பிள்ளை எவ்வளவு காஸ்ட்லியான ஷூ போட்டிருப்பான், என் பிள்ளை வெறுங்கால வந்திருக்கான், போய் அவனுக்கு ஷூ எடுத்துட்டு வந்து போடு, அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பண்ணி, அது மாத்திரமல்ல வீட்டிலே ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவஜனமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவஜனமே. வீட்டில தன்னுடைய மகனுக்கு அவன் விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா. எல்லாரும் கேக்குறாங்க, என்னையா ஆளு நீ? அவங்க அண்ணன் கேக்குறான், என்ன அப்பா நீ? உன் கூடவே நான் இருந்திருக்கேன், இதுவரையும் நீ எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட நீ சமைச்சு கொடுத்ததில்ல. அவன் போய் அவனுடைய எல்லா பொருளையும் வேசிக்கிட்டு அழிச்சிட்டு வந்திருக்கான். அவனுக்கு விருந்து பண்ணிட்டு இருக்கீங்க, கொழுத்த கன்று அடிச்சு விருந்து போட்டிருக்கீங்களே, என்னப்பா நீங்க? அவங்க மூத்த பையன் ஒரு பக்கம் மூஞ்ச காட்டுறான். வேலைக்காரெல்லாம் நினைக்கிறாங்க, என்னையா மனுஷன் நீரு, ஒரு எஜமானரு, இந்த பையன் திருட்டு பையன் பொய் சொல்லி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போனா உன்னை அவமானப்படுத்திக்கிட்டு இவனுக்கு விருந்தா? எல்லாரும் கேட்க முடியலனாலும் பார்வையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கண்ணா செவிலே பார்த்து கொண்டிருக்காங்க. ஊரார் எல்லாரும் பார்க்குறாங்க, என்னையா மனுஷன், உன்னை 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போன பையன் வந்திருக்கான், அவனுக்கு இவ்வளோ கொண்டாட்டமா, அவனுக்கு இவ்வளோ ஆர்ப்பரிப்பா, அவனுக்கு இவ்வளோ பெரிய விருந்தா? எல்லாரும் பார்க்குறாங்க. அப்பா மனசுல எந்த கசப்பும் இல்லை, அப்பா மனசுல எந்த காரியமும் இல்லை. அவன் சொல்றான், என் மகன் மரித்து போனான், திரும்ப வந்திருக்கிறான். என் மகன் தொலைஞ்சு போனா, இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனுடைய நம்பிக்கை, தகப்பனுடைய நம்பிக்கை. எல்லாரும் நினைச்சிட்டாங்க, போயிட்டான் அந்த பையன், இனி எங்க வரப்போறான்? அவன்லாம் வரமாட்டான், அவன் போய் சிட்டில செட்டில் ஆயிட்டான், அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், இனிமேலாம் இங்க வரமாட்டான், அவன் எங்கேயோ போயிட்டான், இனிமே வரமாட்டான். ஆனா அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், என் பிள்ளை என்றைக்காவது ஒரு நாள் என்னிடத்துல வருவான், என் பிள்ளை என்றைக்காவது ஒரு நாள் என்னிடத்துல வருவான். தினந்தோறும் எட்டி பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அப்பா மனசுல மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, my son will return to me. என் மகன் என்னிடத்துல திரும்பி வருவான். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பாவாகிய தேவன் நமக்காக சிலுவையில பலியான கர்த்தர், உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையில சிலுவையில சிந்தின தேவன் இன்றைக்கு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வருவான், என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வருவான். சும்மா ஒரு ட்ரெஸ் போட்டு உள்ள வர்றதை பத்தி நான் பேசல, மனம் மாறி மனம் திரும்பி, ஹல்லேலூயா, இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து எழுந்து திரும்ப என்னிடத்துல வருவான் என்று கர்த்தர் நம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே உணர்வடைங்க, தேவஜனமே உணர்வடைங்க. அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்பிக்கை உடையவர்களா இருங்க. இந்த தகப்பனை போல, இந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனை போல நம்பிக்கை உடையவர்களா இருங்க. என்றாகிலும் என் தேவன் எனக்கு இதையெல்லாம் கொடுப்பார், என்றாகிலும் என் தேவன் என் நிந்தையை மாற்றுவார், என் அவமானத்தை மாற்றுவார், இருக்கிற இடத்துல இருந்து என்னை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் என்னை கீர்த்தியம் புகழ்ச்சியுமாய் வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், நான் கேட்டதையெல்லாம் கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. போன மாதம் பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் சமயத்துல நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பண செலவு. அப்போ ஒரு நாள் காலையில நாங்க சென்னை போனோம். அன்னைக்கு கண்டிப்பா போய் அந்த காரியத்துல நாங்க செட்டில் பண்ணிட்டு வரணும். அன்றைக்கு என்னோட பேங்க் பேலன்ஸை பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, அதற்கு தேவையானது அதில் இல்லை. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கல்ல நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, உன் தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. உண்மை நம்பி நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இதெல்லாம் நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, இதையெல்லாம் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த டைம் நீங்கள் நிறைவேற்றணும். என்னுடைய ஃபோனில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஐயா கிட்ட நான் அதை சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், காலையில் எழுந்து மகள் இன்னைக்கு கிளம்பணுமா? நான் சொன்னேன், ஆமாம் இன்னைக்கு சென்னை போகணும். கிளம்பிட்டோம், கிளம்பி போகிறோம், தொலைவிட தாண்டி போகிறோம். என் ஃபோனில் பார்க்குறேன், ஒரு பேலன்ஸும் இல்லை. நான் போனேன், பெரியபாளையத்தில் போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அங்கே போய் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் போகிறேன், நீங்கள் என்னை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களை பார்க்கணும், இன்றைக்கி நான் உங்கள் கிரியையை நான் பார்க்கணும். ஆனால் சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஐயா போய் பில் பே பண்ணுறாரு. நான் என் ஹேண்ட்பேக்கு என் கூலிங் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு நான் காருக்கு போகிறேன். அந்த எழுந்து அந்த நடந்து போகிற வழியில் என் ஃபோனை எடுத்து நான் பார்க்குறேன். அன்றைக்கு எனக்கு எவ்வளவு தேவையோ அதை விட 3 மடங்கு தேவன் என்னுடைய அக்கௌண்ட்டில் ஆண்டவர் காசு கொடுத்துருந்தேன். நான் அப்பா சமூகத்திலிருந்து உண்மையை சொல்கிறேன். நான் அப்பா சமூகத்தில் பெருமைக்காக சொல்லலை,
கர்த்தரை நம்புகிறவர்களை கைவிடுறதில்லை. நீங்க கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். ஹல்லேலூயா. நான் நினைச்சுதான் எங்க டேடிக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம், இல்லை எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கலாம். நோ, நான் சொன்னப்பா நீங்க செய்யணும்ப்பா. உங்க கிரியை நான் எப்படி பாக்குறது? நீங்க செய்வீங்க நான் எப்படி பாக்குறது? நீங்க செய்யுங்க. நான் உங்க பிள்ளை, நான் உங்க ஊழியக்காரி. நான் இந்த வார்த்தைகளை என் மக்களுக்கு எத்தனை வாட்டி நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். என் வாழ்க்கையில நீங்க செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் காசு வேணும்ல. அன்னைக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு யார்கிட்டையும் போய் எங்களுக்கு காசு வேணும்னு கடமே கேட்காதபடி கர்த்தர் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதுவும் ஒரு பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், அப்பா அங்கே எங்கே போய் கடன் அதெல்லாம் வாங்கி இது பண்ணக்கூடாதுப்பா, நீங்கள் செய்யணும். ஏன்னா இது உங்கள் பிள்ளை ஈடன், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஈவு, நாங்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். நீங்கள் எங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நாங்கள் பறைசாற்றணும். நீங்கள் அதில் மகிமைப்படணும்ப்பா. நீங்கள் செய்யணும், எல்லாம் நீங்கள் செய்யணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாதான். உங்கள் நம்பிக்கை இவங்க எனக்கு இதை செஞ்சுருவாங்க, அவங்க எனக்கு இதை செஞ்சுருவாங்க, இந்த வேலை எனக்கு இதை கொடுத்துரும், அந்த நம்பர் எனக்கு இதை கொடுத்துருவாங்க, இந்த சூழ்நிலை இதை மாற்றிடும், இந்த கிராமம் எனக்கு இதை, எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள் நம்பிக்கை தெய்வத்தின் மீது வையுங்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சொல்லுங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. நீங்கள் நம்பிக்கை எந்த சிறையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் நம்பிக்கை தெய்வத்தின் மீது இருக்கட்டும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. நீங்கள் இப்போ எந்த சிறையில் நீங்கள் இருந்தாலும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க, நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தகப்பன் நம்பிக்கையோடு தன் பிள்ளைக்காக காத்திருந்தான். எல்லாரும் சொன்னாங்க, அவன் வரமாட்டான், அவன் முடிஞ்சிட்டான், அவ்வளோதான் அவ்வளோதான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை வீண் போகலை, அவனுடைய நம்பிக்கை வீண் போகலை. அவன் ஆசைப்பட்டது போலவே, அவன் எதிர்பார்த்தது போலவே இழந்த குமாரன், தூரம் போன குமாரன் தகப்பனை தேடி வந்தான். என் தேவச்சனமே, இன்னைக்கு நீங்கள் எதற்காக எதிர்பார்த்துருக்கிறீங்க, எதற்காக காத்திருக்கிறீங்க? கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு இருங்க. தேவன் கொண்டு வந்து கொடுப்பார், தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம எல்லாரும் பக்தியோடு கண்களை முடியாப்பா, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பிப்ரவரி மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. அலெக்சாண்டர் சொன்னாரு, என்கிட்ட எதுவும் இல்லை, பொண்ணு பொருள் என்னுடைய சொத்து எல்லாம் எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு, நான் எல்லாவற்றையும் திரும்ப கட்டி கொள்ளுவேன், எல்லாவற்றையும் திரும்ப நான் வாங்கி கொள்ளுவேன். ஒரு உலக பிரகாரமான மனுஷன் தன்னுடைய பலத்தின் மீது அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. தேவச்சனமே, தேவன் நம்மளுடைய ஸ்ட்ரெங்க், தேவன் நம்மளுடைய பலன், தேவன் நம்மளுடைய எல்லாமே அவர் தான். அப்படி இருக்கிற நீங்களும் நாளும் எவ்வளோ உற்சாகமாக இருக்கணும், எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும். துக்கமுகமாக இருக்காதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, வீழ்ந்து போயிடாதீங்க. அவ்வளோதான் 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 உங்கள் வாயில் அறிக்கை பண்ணாதீங்க. எப்பவுமே சொல்லுங்க, நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், என் நம்பிக்கையின் தேவன் என்னை உயர்த்துவார், என் நம்பிக்கையின் தேவன் என்னை திரும்ப எழும்ப பண்ணுவார். அப்பா மேல நம்பிக்கையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்க. உங்க பிள்ளைகள் உண்மையை நம்பிக்கை வைக்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. பிசாசு கொண்டு வருகிற எல்லா சந்தேகங்களை, பிசாசு கொண்டு வருகிற எல்லா இடர்பாடுகளை, ஆண்டவரே அவர்கள் கொண்டு வருகிற எல்லா துர்சிந்தைகளை இயேசுவின் நாமத்தில் அதமணி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களை பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.